முந்தைய பதிவின் தொடர்ச்சி. இலங்கை தமிழர்களாக செயல்படுவதாக தங்களை அடையாளப்படுத்தி செயல்பட்டு வந்த நிறுவனங்கள், அதையும் குறிப்பாக இலங்கை அகதி மக்களை கொண்டு அகதி மக்களுக்காக செயல்படுகிறோம் என கூறி தங்களது அரசியல் காரணங்களுக்காக அந்த மக்களின் விருப்பத்திற்கு மாறான செயல்பாடுகளை குறிப்பிட்ட நிறுவனம் சார்பில் திட்டமிட்ட செயல்பாடுகளை முன்னெடுக்கின்றனர் என்பதை பல்வேறு ஆதாரங்கள் மற்றும் தரவுகள் மூலமாக அறிந்தோம். இதன் விளைவாக அரசுகளுக்கு, குறிப்பாக மத்திய அரசிற்கு, தமிழ்நாட்டில் உள்ள இலங்கை தமிழர்கள் இந்திய குடியுரிமை கேட்கின்றனர் எனும் தகவலை முறையாக தெரிவிக்காமல் அவர்கள் அகதிகள் இலங்கையர்கள், அவர்கள் இலங்கைக்கே செல்ல விரும்புகின்றனர், அதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என கோரிக்கை வைத்துள்ளனர் என்பதை தெளிவாக உணரக்கூடியதாக இருந்தது. இதனை முன்னாள் ஜனதா கட்சி தலைவர், முன்னாள் மத்திய அமைச்சர் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவருமான திரு. சிப்ரமணிசுவாமி அவர்கள் இந்திய குடியுரிமை சட்டத்திருத்தம் CIA 2019 கொண்டுவரப்பட்ட காலகட்டத்திற்கு முந்தைய காலங்களிலேயே ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் விபரமாக இந்த கருத்தை உறுதி செய்திருக்கிறார். இன்னும் சில ஊடகங்களின் வாயிலாக மண்ணை மீட்போம் என்ற இலக்குடன் அவர்கள் செயல்பட்டதை அறிய முடிந்தது. அவர்கள் மட்டுமல்லாமல் சில தமிழ் தேசிய அமைப்புகளை சார்ந்தவர்களும் இதில் பங்குதாரர்களாக இருந்திருக்கின்றனர் என்பதையும் நாம் கண்டடைந்தோம். எனவே இந்திய குடியுரிமை எனும் கோரிக்கை வலுப்பெற்று விடக்கூடாது என்றும் மத்திய அரசு கவனத்திற்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது, அதற்கு இலங்கை தமிழர்கள் விருப்பப்படுகின்றனர் என்பதை தெரியாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் மிக கவனமாக செயலாற்றி வந்திருக்கின்றனர் என்பதை மிக தெளிவாக உணர்ந்தோம். அதன் பின்னரே எங்களது செயல்பாடுகள் மிக தீவிரமாகவும் அதே சமயம் மிகுந்த கவனத்துடனும் முன்னெடுக்கப்பட்டது.